ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கேம் வந்து QNet ஸ்கேம். இந்த ஸ்கேமை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன். பட் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, இது பல வருஷமாக நடந்துட்டு இருக்குதான், பல கண்ட்ரீஸில் பேனும் பண்ணியிருக்காங்களாம். பட் ஸ்டில் இந்தியாவில் இந்த ஸ்கேம் இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் மாட்டி இழந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 லட்சம் ரூபா. அண்ட் இதில் இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஸ்கேமில் எப்படி திரும்ப போய் மாட்டுறோம், நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக தான். அப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் ஸ்கேமரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டுமே இந்த ஸ்கேமில் போய் மாட்டி பல லட்ச ரூபா காசை இழந்ததுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் நம்மளை பழி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து பெங்களூரில் இருக்காப்புல. ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிளான் ஒன்று இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்ததே நீ தான் அப்படிங்கிற மாதிரி விட்ட வேற போட்டிருக்காங்க. அப்போ அவர் வந்து நீ எந்த பிளானாக இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை நேரில் வா, நம்ம கஃபேல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே என்னன்றதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கஃபேக்கு போயிருக்காப்புல. அந்த பொண்ணு சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு சொல்றதுக்கே சிரிப்பாக தான் இருக்குது. அதாவது நீ ஒரு 5 லட்ச ரூபா மட்டும் இந்த பிஸ்னஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா 5 வருஷத்துல உனக்கு 5 கோடி ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போதே பச்சையா ஸ்கேம்னு தெரியலையா? ஒருத்தன் 5 லட்ச ரூபாயை ரெடி பண்ணி 5 வருஷம் கழிச்சு 5 கோடி ரூபாயை மாற்ற முடியும் அப்படின்னா இந்தியாவில் பல பேர் கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருப்பானே, அது எப்படி சாத்தியம்ன்றதை கூட யோசிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சரிட்டு என்ன பிளான் என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை ஆக்சுவலாக இப்போதைக்கு இவ்வளோதான் விஷயம், இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய சுப்பீரியருடைய பெர்மிஷன் நான் வாங்கணும், நான் கம்பெனி பேர் எதையுமே இப்போதைக்கு ரிவீல் பண்ண முடியாது, நீ ஓகேவா முதல்ல இந்த பிஸ்னஸ் பிளான்ல நீ 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கியா அப்படிங்கிறத மறுபடியும் கேட்டிருக்காங்க. இதுல வேற சென்டிமெண்டலா டச் பண்றேன் பாரு அப்படிங்கிற பேர்ல வேற 5 வருஷம் கழிச்சு 5 கோடி ரூபாய் உங்க கையில வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாவை ஒரு லக்ஸரியஸான ஒரு லைஃப்ல நீ வாழ வைக்க போற அப்படிங்கறத யோசிக்கும் போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பிட்ட போட்டிருக்காங்க. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு இவரும் சரி ஓகேமா நான் வரேன், நான் இன்வெஸ்ட் பண்றதுக்குலாம் ரெடியா தான் இருக்கேன், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு முதல்ல வந்து உன் ப்ரொஃபைலை நான் கொடுக்குறேன், எங்க சுப்பீரியர் ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேற பயங்கரமான ஹைப் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2 days 3 days கழிச்சு அந்த சுப்பீரியரே கால் பண்ணியிருக்காரு போல இருக்கு. இந்த மாதிரி உங்க ப்ரொஃபைல் நான் செக் பண்ணேன், நீங்க வந்து பிசினஸ் பிளானுக்கு ஓகேவா தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க என்னத்தை செக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க கிட்ட இருந்து எவ்வளவு காசை கரைக்க முடியும் அப்படிங்கிறது தான் பேக்ரவுண்ட் செக்கா பண்ணுவாங்க போல இருக்கு. அதாவது எங்க ஒர்க் பண்ற, நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற, உன்னோட பேக்ரவுண்ட் என்ன, உங்ககிட்ட இருந்து எவ்வளவு காசை எங்களால கறக்க முடியும், காசே கறக்க முடியாது அப்படின்னா நீ வந்து செட் ஆக மாட்டேன்னு சொல்லி கழட்டி விட்டுருவாங்க. அட்லீஸ்ட் 1 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் கறக்க முடியும்னா அந்த ப்ரொஃபைல் செலக்டட் அப்படிங்கிறது தான் பேக்ரவுண்ட் செக்காவே பண்றாங்க போல இருக்கு. ஸோ ஓகே ஸோ வாங்க நம்ம 2வது மீட்டிங் உட்காரலான்னு சொல்லிட்டு இன்னொரு கஃபேல கூட்டு போய் உட்கார வச்சு அதே மாதிரி என்ன பிளான், கம்பெனி நேம் என்ன ஏது, பேக்ரவுண்ட்ல என்ன ஒர்க் பண்றாங்க அதை பத்திலாம் எதுவுமே பேசாம சென்டிமெண்டலாவே டச் பண்ணிருக்காங்க. உங்க அம்மா 5 வருஷம் கழிச்சு எப்படி வாழ போறாங்கன்னு யோசிச்சுப்பாரு, உன் லைஃப் எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆக போகுதுன்னு யோசிச்சுப்பாரு, அது கோடி கணக்கில் உனக்கு காசு கிடைக்க போகுது, வெறும் 5 லட்ச ரூபா தான் நீ இன்வெஸ்ட் பண்ண போற, நாங்க வந்து ரொம்ப ஹானஸ்டான ஒரு கம்பெனி, ஜெனியூனான கம்பெனி, நான் வந்து நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன், நான் ஏன் ஸ்கேம் பண்ண போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்ற அளவுக்கு பயங்கரமா விட்ட போட்டு மண்டையை கழுவி ஒரு வழியா ஓகே சொல்ல வச்சிட்டாங்களாம். இவரும் சரி ஓகே நீங்க கேட்கறானுங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி இப்படின்னு புரட்டி ஒரு 3.5 லட்சம் ரூபாயை கொண்டு போய் அவங்க கையில கொடுத்ததுக்கு அதுக்கப்புறமா தான் இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது QNetன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அது என்ன மாதிரி வெப்சைட்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமேசான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமேசானில் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டால் நம்ம வீட்டுக்கு ரிசீவ் ஆகும் இல்லையா, அதே மாதிரி QNet அப்படிங்கிற வெப்சைட்டில் எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டுமே இருக்கும், ரொம்ப லக்ஸரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். இவர் கொடுத்த அந்த 3.5 லட்ச ரூபாய்க்கு 3 வாட்சை மட்டும் ஆர்டர் போட்டிருக்காங்க. 2 months கழிச்சு தான் அந்த ப்ராடக்ட்டுமே இவருக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அந்த ப்ராடக்ட் எவ்வளோ லக்ஸரியஸாக இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாப்டால்ல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டு வாங்கினா எவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் அந்த குவாலிட்டியில இருந்திருக்கு. இத்தனைக்கும் ஒரு வாட்சும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவனுங்க இந்த ஸ்கேமை எப்படி தான் பண்றானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்தி காசை வலிச்சு வாங்கிடுறாங்க இல்லையா, வாங்கின காசை வச்சு QNet வெப்சைட்ல ப்ராடக்டா ஆர்டர் போடுறானுங்க. இப்படி ஆர்டர் போடும் போதே ஒரு % இவங்களுக்கு கமிஷனா வந்துருமா. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கேம். அண்ட் வர ப்ராடக்ட்டுமே ஒர்த்தான ப்ராடக்டா வராதான், நாப்டால் ப்ராடக்ட் மாதிரி தான் வருமா. ஸோ இது டோட்டலாவே ஸ்கேமா. சரி ஓகே இப்போ இந்த பிஸ்னஸ்ல காசை போடுறாங்கல்ல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு ட்ரைனிங் வைக்கிறாங்களா. அந்த ட்ரைனிங்ல தான் ரிவீல் பண்ணிருக்கானுங்க இது ஒரு MLM அப்படிங்கிறது. அதாவது நீ எத்தனை பேரை சேர்த்து விடுறியோ அத்தனை பேர்கிட்ட இருந்து அவங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து உனக்கு ஒரு % வரும்னு இருக்காங்க. புரியுதா? அதாவது MLMல என்ன பண்ணுவாங்க, ஒரு குக்கர் வாங்குங்க,
நீங்க வாங்குறது மட்டும் இல்லாம நீ உனக்கு கீழே 10 பேர் வாங்குறானா அந்த 10 பேர் வாங்கினா உனக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து உனக்கு கமிஷனா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை தான் இவனுங்க குக்கருக்கு பதிலாக QNetனு ஒரு வெப்சைட்டை வச்சு அந்த வெப்சைட்ல ப்ராடக்டை ஆர்டரை போட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. இதில் வேற அந்த ட்ரைனிங் செஷன்லேயே சொல்லியிருக்கானுங்க, நீ ஒருத்தனை கன்வின்ஸ் பண்ணும்போது, முக்கியமாக உன் ஃப்ரெண்டை வந்து நீ கன்வின்ஸ் பண்ணும்போது நீ யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னன்னா, உங்கள் அம்மாவை யோசிச்சுப்பார். உங்கள் அம்மா ஒரு 5 வருஷம் கழிச்சு கோடிக்கணக்கில் காசு வந்ததுக்கப்புறம் லக்ஸரியஸாக வாழ்ந்தாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி உன் ஃப்ரெண்டை எப்படி கன்வின்ஸ் பண்ணி இந்த ஸ்கேம்குள்ளே இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா. ஆனால் கடைசி வரைக்கும் அவனுங்க பண்ணுறது ஸ்கேம் அப்படிங்கிறத மட்டும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்களா. இது ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் பிளானு. இதில் வந்து நீ வந்து ப்ராப்பராக சைன் பண்ணி பாண்ட் பேப்பர்லாம் சைன் பண்ணி தான் உள்ளே வந்திருக்க. நீ எங்கள் கம்பெனி மேலே கேஸே போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி நீ சைன் பண்ணிருக்கல, இதை வச்சே நாங்க பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால காசு போட்டவங்க கூட சரி ரைட் நம்ம அதான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோமே, பாண்ட் பேப்பர் சைன் பண்ணிட்டோமே, நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ண மாட்டாங்களா. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அந்த ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணும்போது தான் சரி ரைட் நம்ம பச்சையா ஒரு MLM ஸ்கேம்ல வந்து மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற விஷயமே வந்து புரியுதா. அதுலயும் குறிப்பா இங்க ட்ரைனிங் செஷன்ல அம்மா சென்டிமெண்ட்டுக்கு ஒரு டைலாக் சொன்னாங்க பாருங்க, அதே டைலாக் தான் நம்ம ஃப்ரெண்டு நம்ம கிட்ட யூஸ் பண்ணாங்க. அந்த டைலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவனுங்களை வர இழுத்தோட சொல்றாங்களே, நம்ம போய் ஒரு 4 பேரை இழுத்து விட்டு அவங்கள ஏமாத்தி விடுறதா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு 3.5 லட்சம் ரூபாய் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேம்ல இருந்து அவர் வெளியே வந்துட்டாராம். ஸ்கேமை நம்ம சப்ஸ்கிரைபர் என்கிட்ட சொன்ன உடனே அவர்கிட்ட ஃபர்ஸ்டா கேட்ட கேள்வி என்னன்னா, சரி ஓகே இந்த ஸ்கேமுக்குள்ள உங்களுக்கு இழுத்து விட்டதே உங்க ஃப்ரெண்டு அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன் ப்ரோ. அதுக்கு அந்த பொண்ணு இன்னுமே இதை ஸ்கேம்னு ஒத்துக்க மாட்டா, இது வந்து பக்காவான பிசினஸ் பிளான், நீ வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணி மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதனால போதுண்டா ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் பச்சையா இது ஒரு MLM ஸ்கேம் தான். பட் என்ன ப்ராடக்ட்டுக்கு பதிலாக இவங்க ஒரு வெப்சைட்டை வச்சு அந்த வெப்சைட்ல ப்ராடக்ட் ஆர்டர் போட்டு நாட்டால் ப்ராடக்ட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்து டெலிவர் பண்ணி ஸ்கேம் பண்றானுங்க. இதுல வந்து காசு போட்டவன் வேற வழி இல்லாம சரி ரைட் இது ஸ்கேம்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வேலையை பார்த்து தான் ஆகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒரு 10 பேர் இந்த ஸ்கேமுக்குள்ள இழுத்து விட்டா நம்ம போட்ட காசே அட்லீஸ்ட் எடுக்க முடியும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல இது ஸ்கேம்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கேம்குள்ள இழுத்து விட்டுறாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த MLM ஸ்கேம்லயுமே சில பேர் தெரியாம ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் தெரிஞ்சே கூட ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த QNet ஸ்கேமுமே. இதுல ஒரு சில பேர் தெரியாம சரி ஓகே இது உண்மையாவே ஒரு பிசினஸ் பிளான் தான் போல இருக்கு, இதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து விட்டா நமக்கு காசு வரும், அவங்க சேர்த்து விட்டா காசு வரும், காசு வராட்டா தானே இது ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சில பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் தெரிஞ்சு சரி ரைட் நம்ம காசு இழந்துருச்சு அதனால நம்ம எப்படியாச்சும் ஒர்க் பண்ணி போட்ட காசாச்சும் எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சே ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. இதுல அவருடைய ஃப்ரெண்டு எந்த கேட்டகரி அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு அவேர்னஸோட இருங்க. குயிக்காக நம்மளுக்கு வந்து மணி கிடைக்கணும், நம்ம குயிக்காக ஏர்ன் பண்ணிடணும், குயிக்காக பணக்காரனா மாறிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. யாராச்சும் உங்கள் மைண்டுக்குள்ளே நீ சீக்கிரம் பணக்காரனாயிடலாம், நீ சீக்கிரமாக காசு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஆசையை தூண்ட பார்த்தாலே அது ஸ்கேம் தான் அப்படிங்கிறத பச்சையாக புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே அதை அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. அதாவது MLM அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணி கொண்டு வர முடியுமோ அப்படியெல்லாம் அப்ளை பண்ணி கொண்டு வராங்க. இங்க கூட பாருங்க பிசினஸ் பண்ணலாம் வா அப்படிங்கிற மாதிரி டீ கடைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு கடைசில எங்க கொண்டு போய் நிறுத்தி கடைசில 3.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவேர்னஸோட இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் மாட்டவே மாட்டாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நான் ஏமாந்த மாதிரி வேற யாரும் ஏமாந்துடக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உடனே இந்த வீடியோவை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் அவேர்னஸா இருக்கும். யாராவது இந்த ஸ்கேம்ல மாற்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்தா தப்பிச்சுப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கலாம். From Shafi, Tata, bye bye and take care.